guys, welcome to Mupari Training Academy. thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற டைலாக். ஸோ தேர்வுக்கு போகக்கூடிய வீரர்கள், களம் இருக்கக்கூடிய காவலர்கள் ஆகிய நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது, அந்த ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு காட்டுல சிங்கம் இருக்கலாம், புலி இருக்கலாம், சிறுத்தை இருக்கலாம், அதுங்கிட்ட ஒரு மான் மாட்டி அன்னைக்கு இரவு பொழுது ஆயிடுச்சுன்னா விடியலை நோக்கி காத்துட்டு இருக்கும் பொழுது யார் உயிரோடு இருப்பாங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தோட ஃபேமஸ் டைலாக் தான் இங்கேயும். ஸோ இன்னைக்கு நாளைக்கு நீங்க போறதுல எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கனவுகளோட போடுவீங்க. முடிவு பண்ண வேண்டியது உன்னுடைய நம்பிக்கையும் பிளஸ் உன்னுடைய படிக்கு நீ எவ்வளவு படிச்சிருக்கியோ அதுதானே தவிர அடுத்தவங்க வந்து முடிவு பண்ண போறது இல்லை நீ காவல் ஆகணுமா வேணாவான்னுட்டு. ஸோ அது வந்து நீ எழுதியிருக்கிற உன் மேல இருக்க நம்பிக்கை உனக்கு இருக்கு. ஸோ உன்னை நீயே தான் ஜஸ்டிஃபை பண்ணி முடிவு பண்ண போற. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற ஒரே அட்வைஸ் என்னன்னா, காவலராகிய நீங்கள் நாளைக்கு எவ்வளவு கஷ்டம் வந்ததுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஜாலியா போங்க, ஜாலியா எழுதுங்க, ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு எக்ஸாமு அசால்ட்டா போய் எழுதிட்டு வர போறீங்க. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு வருவீங்க, எடுத்துட்டு போகணுன்றத சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர்ல நம்ம காமனா என்ன தப்பு பதட்டத்துல பண்ண போறோம் அதை வந்து கடைசியா சொல்ல போறேன். சோ இந்த ரெண்டே விஷயம் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதை மட்டும் தயவு செஞ்சு மறக்காம பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும்ன்றத தெளிவா எழுதிருக்கேன். இட்ஸ் லாஸ்ட் டைம் ரிமைண்டர். ஒரு முறை நோட் பண்ணிக்கோ, இதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஆல் டிக்கெட் இஸ் மஸ்ட். சோ ஆல் டிக்கெட்டை மறக்காம எடுத்து வச்சிருக்கியான்றதை செக் பண்ணிக்கோ. ஓகேவா? ஆல் டிக்கெட் இஸ் மஸ்ட். ஆல் டிக்கெட்டை கரெக்டா எடுத்து வச்சிருக்கியான்றதை செக் பண்ணிக்கோ. சோ மறுபடியும் கேக்குறீங்க, ஆல் டிக்கெட் கலர்ல எடுத்துட்டு போகணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துட்டு போகணுமா? எனிதிங் இட் சேல்ஸ். ஓகேவா? எனிதிங், எது வேணா எடுத்துட்டு போ. கலர் உனக்கு பணக்காரரா கிடையாது, கலர் எடுத்துட்டு போ. இது மாதிரிக்கா பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆல் டிக்கெட் கையில இருக்கணும். ஒரு காப்பி ஆல் டிக்கெட் இல்ல ரெண்டு எடுத்துக்கோ, சேஃபஸ்ட் சைடு. ஏன்னா நம்ம ஒரே நம்ம அறியாம எதனா ஒரு தப்பு பண்ணா கூட ஒன்னு வச்சுக்கலாம். ரெண்டு போட்டுக்கோ. ஆல் டிக்கெட் ரெண்டு போட்டு வச்சுக்கோங்கம்மா. அப்பதான் ஒன்னு இல்லைனாலும் ஒன்னு நமக்கு உதவும். ஸோ ரெண்டு எடுத்துட்டு போயிடு. ஏன்னா பதட்ட பையனா கடைசி நேரத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், அந்த ஒரு 10 ரூபாய் ஒன்னும் ஆயிட போறது இல்ல, ரெண்டா போட்டுக்கோ. அடுத்தது ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனோமான்னு கேட்குறீங்க. ஜெராக்ஸ்ல இல்ல, ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போனோம். என்னென்ன ஐடி ப்ரூஃப்? ஆதார், பேன், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போகணும்ல. எதனா ஒண்ணு. ஓகேவா? எதனா ஒண்ணுத்துல உன் பேர் கரெக்டா இருக்க மாதிரி எடுத்துட்டு போ. இனிஷியல் எனக்கு பிரச்சனை வருது, ஆல் டிக்கெட்ல என் டேட் ஆஃப் பர்த் தெரியல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆல் டிக்கெட்ல போட்டோ மட்டும் சரியா தெரியலனா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோ. ஆல் டிக்கெட்ல போட்டோ சரியா தெரியலனா ஒரு வெள்ளை பேப்பர்ல உன் போட்டோ ஒட்டிடு. போட்டோ சரியா தெரியலனா பிளஸ் போட்டோவே இல்லனாலும் ஒரு வெள்ளை பேப்பர்ல உன் போட்டோ ஒட்டி மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் நான் தான் தேர்வு எழுத செல்கிறேன். என்ன எழுதுறீங்க? மேலே புகைப்படத்தில் இருக்கும் நான் தான் தேர்வு எழுத செல்கிறேன், என்னுடைய பயண அனுமதி சீட்டு தான் இது அப்படின்னு கைப்பட எழுது. மேலே புகைப்படத்தில் இருக்கும் நான் தான் தேர்வு எழுத செல்கிறேன், ஒழுங்கா எழுதுங்க. மேலே புகைப்படத்தில் இருக்கும் நான் தான் தேர்வு எழுத செல்கிறேன், எனக்கு என்னுடைய அனுமதி சீட்டு தான் இது அப்படின்னு எழுதி ஒரு பச்சை இங்க் பென்ல சைன் பண்றவங்க கிட்ட சைன் வாங்கி போயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? இதை வாங்கிட்டு போனா ஆல் டிக்கெட் உள்ள சேர்த்துருவாங்க. சோ மத்தவங்க எல்லாம் ஆல் டிக்கெட்டோட ஆதார், பேன், ஓட்டர் ஐடி அதெல்லாம் ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு போயிடு. மறக்காம பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் பென் மறக்காம ரெண்டுத்துல எதனா ஒன்று எடுத்துட்டு போயிடு. ஏன்னா நம்ம ஷேர் பண்ண போறோம், நம்ம லைஃபே இதுதான் ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ இறை நம்பிக்கை இருக்கவங்க இறைவர் கிட்ட அதை வச்சு எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணி எடுத்துட்டு போ. இறை நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க பெற்றவங்க கையில கண்டிப்பா கொடுத்து அதை வாங்கிட்டு போ. கண்டிப்பா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உள்ளங்க கையால் அதை வாங்கிட்டு போகும்போது டெஃபினட்டா நீ நல்லா தான் வருவேன். ஓகேவா? அதனால கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணு. அடுத்தது மாஸ்க் அண்ட் வாட்டர் பாட்டில் இஸ் நெசசரி. ஓகேவா? தண்ணி பாட்டில் எடுத்துக்கோ. அதாவது தண்ணி பாட்டில் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டாத மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் எடுத்துட்டு போ. ஏன்னா நாளை பின்ன உள்ள போய் 4 மணி நேரம் உட்காரணும். அப்ப தண்ணி தாக எடுக்குதுன்னா வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. ஸோ தண்ணி தாக எடுக்குதுன்னு ஒரு 12 மணில இருந்து நீ பதட்டப்பட்டனா அப்பயும் எக்ஸாம் ஒழுங்கா எழுத மாட்டேன். அதனால தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிடு, மாஸ்க் எடுத்துட்டு போயிடு. இந்த பதட்டத்துல உண்டு பண்ணிக்காத. ஸோ லாஸ்டா லஞ்ச் அண்ட் வாட்ச். லஞ்ச் கண்டிப்பா எடுத்துட்டு போயிடு. பேக்ல வச்சு வெளியில கூட வச்சுக்கிறீங்க. வாட்ச் மட்டும் எடுத்துட்டு போங்க. அனலாக் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் வேணாம். அனலாக் வாட்ச் எடுத்துட்டு போங்க. முள்ளு வச்ச கடிகாரம். ஸோ உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா எடுத்துட்டு போங்க. டைம் பார்த்துக்கிறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் டைமை பார்த்து நீ அழகா ஃபாஸ்டா அட்டென்ட் பண்ணுவேன். இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம், புக்லெட் எடுத்துட்டு போகணுமா சார், நோட் பேட் எடுத்துட்டு போகணுமா, ரஃப் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா, இந்த பென்சில் இந்த நோட் பேட் இதெல்லாம் எடுத்துட்டு போகாது. என்ன உனக்கு ஸ்கூல் பரீட்சைக்காக கூட்டிட்டு போறாங்க, நீ எழுத போறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அங்கே ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, பென்லேயே ஒர்க் அவுட் பண்ணி பாரு. அவ்வளோ ஒன்றும் பெருசா நீ சம் போட்டு கிழிக்க போதில்லை. அதனால இதுவே போதும் உனக்கு நெசசரி. ஸோ இதை மறக்காம எடுத்துட்டு போயிடு கைஸ். ஸோ ஆல் டிக்கெட்ல போட்டோ பிரிண்ட் ஆகாதவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி சைன் வாங்கிட்டு போயிட்டு பச்சை இங்க் பென்ல சைன் பண்றவங்க கிட்ட. ஓகே. அடுத்தது ஓஎம்ஆர்ல நீ என்ன தப்பு பண்ணுவ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2, 3, 4, 5 இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு நேராவும் ஏபி சிடின்னு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்க போகுது. கரெக்டா? ஒரு கொஸ்டினுக்கு நேராவும் ஏபிசிடின்னு ஆப்ஷன்ல கண்டிப்பா இருக்கதான் போகுது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ ஒரு கொஸ்டின் படிக்கிற, ஜெனரல் ஸ்டடிஸ் போறேன்னு வச்சுக்கோ. முதல்ல ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஒரு கொஸ்டின் படிக்கிற அப்படின்னா
ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து உனக்கு நல்லா தெரியுது, சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, டி தான் ஆப்ஷன் தெரியுது. இப்போ என்ன பண்ணுவ, டி ஷேட் பண்ணுவ. சூப்பர், கரெக்டா ஷேட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஷேட் பண்ணுங்க. ரெண்டாவது क्वेश्चन படிக்கிறேன், அகைன் சயின்ஸ், ஆன்சர் தெரியுது, பி ஆப்ஷன். பி ஆப்ஷனை ஷேட் பண்ணிடுறேன். ஓகேவா, பி ஆப்ஷனை ஷேட் பண்ணிடுறேன். மூணாவது क्वेश्चन படிக்கிறேன், ஹிஸ்டரி, உனக்கு ஆன்சர் தெரியல, சோ கடைசியில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுறேன். நாலாவது क्वेश्चन படிக்கிறேன், ஜியோகிராஃபி, ஆன்சர் நல்லா தெரியுது, ஏ ஆப்ஷன், டக்குன்னு எடுத்துட்டு போய் உட்காந்து ஏ இப்படி கிரிக்கிறது. இப்ப என்ன பண்ணிருக்க, நீ ஆன்சர் பண்ணிருக்கிறது நாலாவது क्वेश्चन, ஆனா நீ ஷேட் பண்ணது மூணாவது क्वेश्चन. நடுவுல ஒரு क्वेश्चन விட்டுருக்க, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. இந்த தப்ப நிறைய பேர் பண்ணுவீங்க. விட்டது தெரியாம டைரக்டா படிச்சோனே ஐயோ ஆன்சர் தெரிஞ்ச சந்தோஷத்துல ஏன் எடுத்துட்டு போய் மார்க் பண்ணும்போது மார்க்க பாதி பண்ணிடுவேன். இப்படி மாதிரி பாதி பண்ணிட்டோன்னே ஐயோ நாலாவது क्वेश्चனுக்கு பண்ணணுமே, போடு இப்படி அழிச்சுட்டு இதுக்கு சீடா அப்படின்னு மார்க் பண்ணனா இதுக்கு மார்க் கண்டிப்பா போதான் போகுது. ஓகேவா, அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கைவை. மூணாவது क्वेश्चனுக்கு பண்ணிட்டு நாலாவது क्वेश्चனுக்கு பண்றது இந்த வேலை வேணாம். எந்த क्वेश्चन நம்பர் பண்றியோ ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு கைவை. ஏன்னா ஒன்ஸ் ஓஎம்ஆர்ல கை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளால என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கைஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை சொல்லலாம் தான் வந்தேன். ஸோ வீரர்களாகி நீங்கள் எதையுமே பார்த்துக்கலாம், இந்த நேரத்தில் அதுதான் உன்னுடைய மோட்டிவா இருக்கணும். ஸோ கண்டிப்பா எக்ஸாம் நல்லபடியா வரும். உனக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா வரும். ஸோ சைக்காலஜியை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கும். சரி, அது உங்க விருப்பம். ஏன்னா நான் வந்து உன்னை திணிக்க விரும்பல, இதுதான் பண்ணுங்க அதுதான் பண்ணுங்கன்னு. காலையில கூட உனக்கு ஒரு ஐடியா தான் கத்து கொடுத்தேன், இப்படி ஆன்சர் பண்ணலாம், அது 99% ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அவ்வளவுதான். அதை வச்சு உனக்கு ஒரு ஐடியா கத்து கொடுத்தா, அதுல ஒரு 4 மார்க்காவது உன் லக்கு நல்லா இருந்தா வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தானே கத்து கொடுத்துனே தவிர அதே வந்து நான் ஃபுல்லா படிங்கலாம் சொல்றேன். ஓகே கைஸ், நல்லபடியா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஃப்ரம் முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ உனக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா क्वेश्चन பேப்பர் ஈஸியா வரும். நல்லபடியா பண்ணிட்டு வந்து எனக்கு நாளைக்கு நாங்க கீ ஆன்சர் போடும்போது எனக்கு வீடியோ திருப்பி நீங்க என்ன பண்ணணும்னா, நாங்க நல்லா பண்ணிட்டு வந்திருக்கோம் சார் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லா பண்ணிட்டு வருவீங்க நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்காகவும். தேங்க்யூ.